அவசரமா வேலைப்பட்டதுல டைம் போனதே தெரியல. பாப்பாவை போய் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணோம். உடனே ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பாப்பா பிக்கப் பண்ண போற நேரத்துல டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாவி இருக்க வந்துட்டு திரும்ப அதை எடுத்துட்டு வீட்டை கூட்டிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் போலாம்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் போனோம். பாப்பா லீவ் போட்டனால நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட், கொடுங்க பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவளும் வந்து நிறைய லீவ் எடுத்து வீடு கிரகப்பிரவேசம் சொல்லிட்டு கிளாஸ்க்கே அனுப்பல. அதனால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டா. அதனால எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. அங்க ஜன்னல் வழியா எங்களுடைய பழைய வீட பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோர் வந்தாச்சு. அங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து வரலட்சுமிக்காக தட்டு வரிசைக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானே இல்லாம போய் ஒரு பிளானோட வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் முன்னாடியே போடணும், ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால எல்லாத்தையும் தலைகீழாக பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா எப்போதுமே சரணா ஸ்டோரில் போனால் அங்கே வந்து இருக்கிற சாமியை வந்து செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து போவாளே. எப்போவுமே அது அவளோட ரெகுலர் பக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாங்கலான்னு பார்க்கலாம். பாய்.